أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرا فيها كتب قيمة எல்லா புத்தகமும் அல்லாஹ்வுக்கே உரித்தானதாக ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக சர்தார் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. என் முன்னே அமைந்திருக்கும் சங்கையான பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான சலாமினை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு தொழுகை. இஸ்லாத்தின் கடமைகள் எல்லாவற்றிற்கும் முதல் கடமை தொழுகை ஆகும். தொழுகை மிகச்சிறந்த வணக்கமாகும். அல்லாஹ் தஆலா இரவு பகலில் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளார். மேலும் வாலிபர், வயோதிகர், ஆரோக்கியமுள்ளவர், ஆரோக்கியமற்றவர், ஊதியில் இருப்பவர், பயணத்தில் இருப்பவர் என எல்லோரின் மீதும் தொழுகை கடமையாகும். ஆக எல்லையில் இருப்பினும் தொழுகையை விடுவது அறவே கூடாது. புனித குர்ஆனில் பல்வேறு இடங்களில் தொழுகையை நிலைநிறுத்தும்படி கட்டளையிடப்பட்டுள்ளது. சுமார் 62க்கும் அதிகமான இடங்களில் தொழுகையை வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது என உலமா பெருமக்கள் எழுதி வைத்துள்ளனர். அதாவது தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு தடவை கட்டளையிட்டாலே போதும்தான். என்றாலும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக பல இடங்களில் கூறியுள்ளார். அல்லாஹ் தஆலா ஹூத் சூராவில் கூறியுள்ளார், வஅகிமிஸ் ஸலாத தரஃபை நஹாரி வ ஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத்தி யுذிபுன ஸய்யிஆத் ذلك ذிக்ரா லில்-ذாக்கிரீன். நபியே, பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை கழித்துவிடும். பக்ரா சூராவில் அல்லாஹ் கூறியுள்ளார், வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத வர்கஉ மஅர் ராகிஈன். நபியே, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், ருக்கூ செய்பவர்களுடன் ருக்கூ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத் அசட்டையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு இடங்களில் தொழுகையை வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிய போது கூட தொழுகையை வலியுறுத்தி தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அதனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய எல்லா அமல்களிலும் மிக விருப்பமானது எது என வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுதலாகும். தொழுகையால் சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா அமல்களிலும் மிக விருப்பமானது எது என வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுதலாகும் என்று கூறினார்கள். தொழுகையால் சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. கியாமத் நாளில் தொழுகையற்றவன் ஃபிரௌன், ஹாமான், உபை இப்னு கஅப் ஆகியோருடன் இருப்பான். அல்லாஹ்வுக்கு எல்லாவற்றிலும் மிக விருப்பமான அமல் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதாகும். கியாமத் நாளில் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக தொழுகையை பற்றியே விசாரிக்கப்படும். அப்படி நம்ம தொழுகை சீராக இருப்பினால் மற்ற அனைத்து அமல்களும் சீராகவே இருக்கும். அப்படி நம்ம தொழுகை சீர்கெட்டிருந்தால் மற்ற அனைத்து அமல்களும் சீர்கெட்டே இருக்கும். என் அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய தொழுகை பற்றி கூறப்பட்டுள்ள விஷயங்களை, சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் நாம் நமது மனதில் பதிய வைத்து அதை நாம் தொழுவதை கடைபிடித்து விடுகிறோம். அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى
எல்லா புகழுமே கவுளோனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். என் முன்னே அமர்ந்திருக்கும் சங்கையான பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, எங்களுக்கு கல்வி கற்றுத் தரும் ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான சலாமை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு இளைஞர்களே உங்களைத்தான். மனிதன் தன் வாழ்நாளில் சந்திக்கின்ற பருவங்களிலே மிக மிக முக்கியமான பருவம் இளமை பருவம்தான். உலக நாடுகளில் கிட்டத்தட்ட 200 கோடி இளைஞர்கள் உள்ளனர். அவர்களில் 40 கோடி இளைஞர்கள் வாழக்கூடிய நாடு நம் பாரதத்தின் நாடுதான். அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு என பெருமை பெற்ற நாட்டில்தான் நாம் வாழ்கிறோம். இளமையின் பெருமை பெரும்பாலும் இளைஞர்களுக்கு தெரிவதில்லை. பொதுவாக நம்மிடம் உள்ள அறுப்படைகள் நம்மை விட்டு அகற்ற பின்புதான் அதன் அருமை பெருமைகள் தெரிய வரும். இளமை எப்படிப்பட்டது தெரியுமா? உரிமைகளை பெற, கடமைகள் ஆற்ற, உலகாதாயம் பெற, உலகில் லாபம் பெற, கல்வி கற்று பட்டங்கள் பெற்றிட, உயர் பதவி வகித்திட, உழைத்து உன்னதம் அடைய, உத்வேகத்துடன் செயலாற்றிட, எடுத்த காரியத்தை கடைசி வரை நின்று சாதித்திட, திறன்பட செயலாற்றிட ஏற்ற பருவம் இளமை பருவமே. எனவேதான் அனைத்து இறை தூதர்களுக்கும் நபித்துவம் இளமை பருவத்திலேயே வழங்கப்பட்டது. அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இளைஞர்களை பார்த்து, இளைஞர்களே, இளம் வயதை பொக்கிஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 நிலைமை வருவதற்கு முன்னால் மிக பெரும் பொக்கிஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இளமை வயோதிக்கிறதற்கு முன்னாலும், ஆரோக்கியத்தை நோய் வருவதற்கு முன்னாலும், வாழ்வை வேலை வருவதற்கு முன்னாலும், செல்வத்தில் ஏழ்மை வருவதற்கு முன்னாலும், ஓய்வை வேலை வருவதற்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நிழலே இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ் 7 வகையான கூட்டத்திற்கு மட்டும் தன் சிம்மாசனத்தில் நிழலில் இடம் கொடுக்கிறான். அவர்களில் ஒரு சாரார் தன் வாலிபத்தை செலவழிக்க இளைஞன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 13 முதல் 19 வயது உள்ள பருவத்திற்கு டீனேஜ் பருவம் என்பார்கள். இப்பருவத்தில் ஆணோ பெண்ணோ எப்பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அப்பழக்க வழக்கம் அவர்களது மரணம் வரை தொட்டு தொடரும். இப்பருவத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை, நற்பண்புகளை, நற்போதனைகளை, நற்குணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் அவர்களுக்கு வீர விளையாட்டுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களிடம் அன்பாக பழகிட வேண்டும். இப்பருவத்தில் தான் தவறான எண்ணத்தை எட்டி பார்க்கும். வீணான பொழுதுபோக்குகள் அவனை இழுத்து செல்லும். மது, மாது, சூது போன்ற குற்றங்கள் நிகழும். இவைகளால் சக்தி சிதறும், ஆற்றல் குன்றும், உள்ளம் கெடும், படிப்பு வீணாகும். எனவே இப்பருவத்தை அடைந்த பிள்ளைகளை பக்குவமாக வளர்க்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். தவறினால் அவர்களது வாழ்க்கை தடம் புரண்டு சென்றுவிடும். பெரும்பாலும் இந்த குற்ற நிகழ்வுகள் இந்த டீனேஜ் பருவத்திலேயே நிகழ்கிறது. தொலைக்காட்சிகளில் நான் தவறாமல் வரும் குற்ற நிகழ்வுகளில் டீனேஜ் பருவத்தாரை அதிகமிடம் வகிக்கிறார்கள். இந்த நிலை மறைக்க வேண்டும். இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு வழி என்ன? இளைஞர்கள் இளம் வயதிலேயே பயனுடைய கல்வி கற்க முன்வர வேண்டும். வணக்க வழிபாடுகளை, பெற்றோர்களை பராமரிப்பதில், நல்லோர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதில், மனைவி மக்களுக்காக சம்பாதிப்பதில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். நாட்டிற்கு, சமுதாயத்திற்கு பயனுடைய நல்ல தொண்டுகளை செய்ய முன்வர வேண்டும். பெரியோர்களை, முன்னோர்களை மதித்திட வேண்டும். பெற்றோரின் சொல்லை மதித்திட வேண்டும். இவற்றின் வாயிலாக உங்களின் பிற்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பொருத்தமான வாழ்க்கையை வாழ செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.